Hi friends, welcome to Vakilama எல்லாரும் எப்படிங்க? I hope you all are fine. Okay, இன்னைக்கு எங்களோட 1 year wedding anniversary and happy wedding anniversary பாப்பா. Thank you. ஓகே, ஸோ நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளானும் இல்லை, லீவ் கேட்டு நேற்று லீவே கிடச்சி. ஸோ பார்க்கலாம் அப்படி ஒரு அன்பிளான் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வீடியோக்குள்ள போகலாம். அது ஆல்ரெடி சொல்லிட்டோம், அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கன்னியாகுமரி பீச்சுக்கு போக போகிறோம். ஏன்னா எனக்கு கன்னியாகுமரி பீச் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு கன்னியாகுமரி பீச்சுக்கு போயிட்டு அங்கே போய் ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம். ஓகே, டேய் இப்படி பேசினா ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம் என்ன அர்த்தம்? அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடி விழுக்குரியில் தேவசாயம் பிள்ளை சர்ச் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கேயும் ஒருக்கா போய் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கன்னியாகுமரி போக போகிறோம். தமிழ்நாட்டில் முதல் புனித பட்டம் வாங்கினது தேவசாயம் பிள்ளை. ஸோ அது எனக்கு பர்சனலாக கனெக்ட் அந்த சர்ச்சு. ஸோ நம்ம நேராக போகிற வழியில் அங்கே சர்ச்சுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நேராக கன்னியாகுமரி போகலாம். ஓகே ஓகே, யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். தேவசகாயம் பிள்ளை சர்ச்சு பக்கத்தில் வந்துட்டோம், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், பக்கத்தில் என்டர் ஆயிட்டோம். பிள்ளை குருசடி உள்ளாடி தான் அந்த தண்ணி, புனித தண்ணீர் இருக்கும். நாங்கள் வந்து இப்போது தேவசகாயம் பிள்ளை சர்ச்சில் இருக்கோம். வந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி கிளம்ப போகிறோம். பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, அங்கே போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நேராக கன்னியாகுமரி. ஐயோ மறந்துட்டேன், அதானே? ஆமாம், அதே தான். 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். ஆமாம், இது பிளாக் கரண்ட், அது பட்டர் ஸ்காட்சு. எது நல்லா இருக்கு? இது மாமா சாப்பிட்டது இல்லை. பிளாக் கரண்ட் தான் நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்கணும், ஏன்னா அது அடிக்கடி சாப்பிட்ற ஃப்ளேவர். பிளாக் கரண்ட் எப்போலாம் சாப்பிட்ற ஃப்ளேவர் ஆனாலும் நல்லாயிருக்கும். போயா போயா, உனக்கு ஒன்றும் முடியாது. அண்ட் இதை முடிச்சுட்டு இந்த ஸ்பாட்டில் இருந்து நேராக நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிட்டு அங்கே காமிக்கிறேன். ஓகே, என்ன காமிப்பேன்? அந்த ஏரியாவை காமிப்பேன். கன்னியாகுமரி பீச், திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தா ராக், காந்தி மண்டபம் எவ்வளோ இருக்குது, அது காமராஜர் மணி மண்டபம் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவு எது எல்லாமோ கவர் பண்ண முடியும் எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. கன்னியாகுமரி இந்த அளவு எம்டியாக என்னை தாண்டா பார்க்குறேன். வெறிச்சோடி கிடக்கு. நல்ல வேலை வெயில் இல்லை, அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. வெயில் இருந்திருப்பி மண்டை காஞ்சிருக்கும். காமராஜர் மணி மண்டபம் ஜஸ்ட் உள்ள அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். காந்தி நினைவு மண்டபம். அண்ட் இதில் சரி ஒன்றும் இல்லை, அந்த ஹிஸ்ட்ரி ஒன்றும் வேண்டாம். அண்ட் இதுதான் காந்தி நினைவு மண்டபம். அண்ட் ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம். ஒரு எம்டியாக இருக்குது. 1-2 கப்புள்ஸ் மட்டும் அங்கங்கேயே நிற்கிறானுங்க, மற்றபடி யாருமே இல்லை. அங்கே வரமா பார்த்தாங்களே ஒரு 2 பேரை நான் பேக்லேண்டே ஒரு ஆள் வந்துட்டு இருக்கேன். அவன் கேமரா எடுத்துருப்பா பேக்லேயே அறுத்துருக்கு. வெறிச்சோடி கிடக்கு. அண்ட் இது கிளைமேட் நல்லா இருக்கிறனால சுற்றலாம். சத்தியமாக வெயில் அடிச்சாச்சுன்னா கண்டிப்பாக பரவாயில்ல, ஆள் இருக்குது. நான் அங்கெல்லாம் மண்டபத்துலலாம் கொஞ்சம் ஆள் இருக்காங்க. மண்டபத்தில் வந்துருக்கோம். அடிக்கிற காற்றுக்கு சுத்தமாக ஒன்றும் கேட்காது. கன்னியாகுமரி என்னன்னா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இல்லை, டிசப்பாயிண்டிங் அப்படி சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. இட்ஸ் குட். இனி அவ்வளோதான். ஏன்னா எம்டியாக கிடக்கு. ஆள் இல்லாதனால கலகலன்னு இருக்கும்ல நிறைய கடை. ஈவினிங் வந்தால் இருக்கும். இப்போ மார்னிங் டைம் வந்து எம்டியாக இருக்குது. என்ன அமைதியாக வந்து இந்த லவ்வர்ஸ் மாதிரி வர்றாங்க, அப்படியே வந்து கொஞ்ச நேரம் இருந்து பேசி எடுத்து பழகிட்டு போகலாம். தட்ஸ் ஆல். லவ்வர்ஸாக வந்தால் இந்த டைம் இஸ் பெஸ்ட். யா, ஃபேமிலி ஈவினிங் டைம். ஈவினிங்னா நல்லா அந்த ஃபுட்டெல்லாம் இருக்கும், சீ ஃபுட்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் டைம் போனது தெரில. கிட்டத்தட்ட 2 o'clock ஆகிடுச்சு. இனி அப்படியே போய் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராம் போட கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்கிறோம், எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம்.
ஸோ நல்லா தான் இருக்குது இதுவும். அமைதி வெயில் இல்லை எப்பா, அதனால ரொம்ப அழகாக இருக்குது. காற்றும் அந்த கூலிங் காற்று அடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இனி அப்படியே பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? சாப்பிட போகலாம். ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் பார்த்துட்டு சாப்பிட போகலாம். கொஞ்ச நேரம் அலைஞ்சு ஒரு 2 டிஷர்ட்டு 200 rupees வாங்கியிருக்கு. பரவாயில்ல, டிஷர்ட்லாம் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பேசி வாங்கினா கம்மி பண்ணி தருவாங்க. நம்ம சுத்தமாக பேசலை, அதனால் பரவாயில்ல. ஃபுல்லாக டிஷர்ட் 200 rupeesக்கு ஓகே தானா. இதை வெளியில் நான் எங்கள் ஊரில் 300 rupees வாங்குவேன். ஸோ இங்கே டூருக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். டெடி பேர்லாம் இருக்குது. வேணுமா? டெடி பேர் வேணுமா? எனக்கு ரொம்ப செலவு மிச்சம். அண்ட் ஓகே, நான் நேராக ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே ஹோட்டல் மத்தியானம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நார்கோயில் போனால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஏதாவது வச்சு கூப்பிட்டா வரும். உள்ளே போகுது. ஒரு ஆளுக்கு பிரியாணி, ஒரு ஆளுக்கு நார்மல் சாப்பாடு. ஏன்னா அப்போ தான் நம்ம 2 வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். ஸ்மார்ட் என்ன சொல்லலாம்? ஸ்மார்ட் ஐடியா, ஸ்மார்ட் மூவ். அவ்வளோதான். கன்னியாகுமரி சுற்றி பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட டைம் ஆல்சோ 3 o'clock. இனி 4 மணிக்கு 4:30 போல் வீட்டில் போய் சேர்ந்த உடனே அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது. அடுத்து நைட் கொஞ்சம் அலப்பறைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ கூட ஜாயின் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடாது. நான் அங்கே சம்டைம்ஸ் முடியும், சொல்ல முடியாது. திடீர்னு சர்ப்ரைஸாக முடிஞ்சாலும் முடியும். முடிஞ்சிருச்சுன்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் இதுக்கு மேல கொஞ்சம் நல்ல கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோ எனக்கு காமெடி இல்ல. சரி, ஓகே. நல்ல கண்டென்ட். இந்த வீடியோ இதோட முடியாது. சப்போஸ் முடிஞ்சா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. போயிட்டு நேரா கசின் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்து பண்றதெல்லாம் அப்புறம் காமிக்கிறேன். ஓகே, நீ அப்புறம் காமிக்கிறது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா? இல்ல, நான் அடுத்த கிளிப்லயே காமிச்சிடுறேன். நான் சொல்றத அடுத்து காமிக்கிறேன்னு நான் அடுத்த கிளிப்லயே காமிச்சிடுறேன். So don't worry. Okay, wait. இவதான் ரோமியோ. கிளைமேக்ஸ். ஹாய், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாய். எனக்கு நானே சொல்லிக்கிறேன். போட்டோ இல்ல, வீடியோ போஸ் கொடுத்தது போதும். நைஸ் போஸ். ஹாய் தபாரு, ஹாய். ஓகே, டன். ஓகே, அவ்வளவுதான். இதோட மை வெட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கதம் ஓகேயா. அண்ட் இது செகண்ட் ஆனிவர்சரியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரினா 1 year முடிஞ்சிருச்சு. ஓகே, அவ யோசிக்க என்னடா நடக்குது. அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் விஷஸ் அண்ட் எவ்ரிதிங். ஓகே, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சவங்க நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பர் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீ எங்க தலைவனுக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, அந்த வீடியோல எல்லாரையும் பாப்பீங்க. அண்ட் பை.